எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் வாரம் ஞாயிறு திருப்பலிக்கு வருகை புரிந்திருக்கும் நம் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் சமாதானம் உரித்தாகுக. தேவ நற்கருணை வாழ்வின் ஊற்றும் பரிசுத்த கற்பின் ஆதாரமுமாக இருக்கிறது. அது சமரசுக்களின் அப்பம். அதை அடிக்கடி உட்கொள்ளும் போது அது நம்மை சமரசுக்களாக ஆக்கிவிடும். மேலும் அது புனிதர்களின் உணவு. புனிதத்துவத்தை பிறப்பிக்கும் அந்த பரலோக உணவு நம்மை புனிதர்களாக மாற்றிவிடும். தேவ நற்கருணை கண்ணீர்களை உட்பவிக்கும் ரசம் என்று அழைக்கப்படுகிறது. திவ்ய நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கும் இயேசு ஆன்மாக்களை லீலி மலரை போல் வெண்மையாக முழுவதும் தூய்மையான நன்மையை தன்னில் கொண்டிருக்கும் பாத்திரம் எப்படி திவ்ய நன்மையால் பரிசுத்தமாக்கப்படுகிறதோ அப்படியே நம் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் நற்கருணையால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த தேவாலயமாக மாறுகிறோம். பிளெஸி அண்ட் பிரைசி இவர்கள் இருவருக்கும் இறை இயேசுவை பெற்றுக்கொண்டு அவரையே தங்கள் வாழ்வின் முதலாகவும் மையமாகவும் கொண்டு ஆழமாக அவரை அன்பு செய்து இயேசுவின் அன்பு இவர்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் பற்றி எரிகிறவும் இறை இயேசுவை செல்வர்களாக எப்பொழுதும் திகழ்ந்திட வேண்டும் என்று இவர்களுக்காக நாம் பக்தியுடன் இந்த திருப்பலியை ஜெபிப்போம். இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஜான்சன், ஸ்டெஃபி இவர்களுக்கும் இறைவன் நிறைவாக அருளாசிர் அளித்து இவர்களை வழிநடத்திட இந்த திருப்பலியில் பக்தியுடன் ஜெபிப்போம். நற்கருணை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் ஊற்றும் உச்சமும் ஆகியிருக்கின்றது. எனவே இந்த திருப்பலியான மிகவும் சிறப்பாக இந்த குழந்தைகள் ஜோனா பிளெஸி, ஜெனிசா பிரைசி இவர்களுக்காகவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாட இருக்கின்றோம். எனவே மறைநூல்களை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். A reading from the Acts of the Apostles, chapter 14, verses 21 to 27. In those days, Paul and Barnabas returned to Lystra, and to Iconium, and to Antioch, strengthening the souls of the disciples, encouraging them to continue the faith, and saying that through many tribulations we must enter the kingdom of God.
no more. Neither shall there be mourning, nor crying, nor pain any more. For the former days are passed away. And he who was seated on the throne said, Behold, I am making all things new. The word of the Lord. யூதாசை இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே சென்ற பின்பு இயேசு இப்பொழுது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாகவே கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாகவே மாட்சி பெற்றவரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த புதுநன்மை என்கின்ற அந்த திருவரு சாதனத்தை முதலாக பெறும் பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே பல வகையான வட்டாம்பூச்சியானது பறந்து கொண்டு இருக்கும். ஆண்டவர் எப்படி வரப்போகின்றார்? ஆண்டவர் எந்த உருவத்தில் வரப்போகின்றார்? ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகின்றார் என்கின்ற ஒரு சிந்தனையானது கண்டிப்பாக நீங்கள் புதுநன்மை வாங்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் வந்திருக்கின்றார், நான் அவரை மிகவும் பத்திரமாக பார்த்துக் கொள்வேன் என்று நீங்க ஆண்டவரை பார்த்துக்கிட்டாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களை பார்த்துக்குவார். நீங்களே ஆண்டவரை பார்த்துக்கலன்னு வச்சுக்கோ, அவர் என்ன பண்ணுவாரு? உங்க அப்பா கிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் போயிடுவாரு. அதனால தயவுசெய்து என்ன பண்ணுங்க, ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். திருப்பலிக்கு வந்து திவ்ய நற்கருணை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றார் என்பதை நீங்கள் செயலாற்ற வேண்டும். இரண்டாவதாக, ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த சைட்ல போனாலும் சரி, இப்படி போனாலும் சரி, யார் இருக்கிறாங்க கோயிலுக்குள்ள? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு முறையும் உள்ள வந்து ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? அதோ ஆண்டவரே, ஐ எம் பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? ஒரு பிரசன்ட போட்டுட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களே, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்க கூட அவர் கண்டிப்பாக நடப்பார். உங்களுடைய குடும்பத்தில் தான் நீங்கள் இந்த அன்பை வளர்க்க வேண்டும். கணவன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும், மனைவி கணவனை அன்பு செய்ய வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்ய வேண்டும். எப்பொழுது அன்பை மையமாக வைத்து இருக்கவில்லையோ அப்பொழுது அவருடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷமானது இருக்கவே இருக்காது. I believe it is Christ who lives in me அப்படின்னு இந்த குழந்தைகள் அந்த கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் மையமாக வைத்து வாழ நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு உம் அருளாசிர் நிறைவாக பொழிந்து நல்ல உடலுள்ள சுகமளித்து உமது அருட்கரம் என்றும் அவருடன் இருந்து அவரை வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் பல்வேறு உலக நாடுகளை ஆளும் தலைவர்கள் அனைவர் மீதும் உமது அருளாசிரை பொழிந்தருள அவர்கள்
ஜான்சன், ஸ்டெஃபி இவர்கள் இருவர் மீதும் உமது அருளாசிரை பொழிந்தருளும். இவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை அளித்து இவர்கள் குடும்பத்தில் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி நிறைந்திடவும் உமது அருட்கரம் என்றென்றும் இவர்களோடு இருக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, இந்த திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தையர்களையும் திருப்பலியில் பங்கெடுக்கும் இறை மக்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நாளும் வளர்ந்து சாட்சி வாழ்வு வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மணமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன். இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக சேகரிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிலிருந்து அறிஞ்சிட்டு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி அச்சுவரில் அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று கருதுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இதற்காக மன்னிப்பு கண்டு உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
നൽകും വാഗ്ദത്തങ്ങൾക്ക് ആമേൻ ആമേൻ. വിടുതൽ നൽകും വചനങ്ങൾക്ക് ആമേൻ ആമേൻ. ദൈവം നൽകും വാഗ്ദത്തങ്ങൾക്ക് ആമേൻ ആമേൻ. വിടുതൽ നൽകും വചനങ്ങൾക്ക് ആമേൻ ആമേൻ. വിശ്വാസത്താൽ ആമേൻ പറയും, സ്തോത്രത്തോടെ ആമേൻ പറയും, പ്രാർത്ഥനയോടെ ആമേൻ പറയും ആമേൻ ആമേൻ. വിശ്വാസത്താൽ ആമേൻ പറയും, സ്തോത്രത്തോടെ ആമേൻ പറയും, പ്രാർത്ഥനയോടെ ആമേൻ പറയും ആമേൻ ആമേൻ. ദൈവം നൽകും വാഗ്ദത്തങ്ങൾക്ക് ആമേൻ ആമേൻ. വിടുതൽ നൽകും വചനങ്ങൾക്ക് ആമേൻ ആമേൻ. ദൈവം നൽകും വാഗ്ദത്തങ്ങൾക്ക് ആമേൻ ആമേൻ. വിടുതൽ നൽകും വചനങ്ങൾക്ക് ആമേൻ ആമേൻ. Beloved Jesus and the Holy Spirit, I adore you, praise you, honor you, thank you, and worship you. Come and invade me completely, so that my motives be your motives, my desires your desires, my words your words, my thoughts your thoughts. Then allow me to creep in the deepest place of your sacred heart. I, Jonah Bertie, will look for your sacred heart alone, desiring you alone, sacred heart of Jesus, may make me dislike all that is contrary to your holiness and your will. From today, tighten the borders of love in which heaven lays me. Make my soul thirst for you, and make my heart sick with love. Fill me with the fruits and gifts of the Holy Spirit. Sacred heart of Jesus, consume my whole being with the flame of your ardent love. Whatever I will do from today will be done merely for your interest and your glory, and nothing for me. I, Jonah Blessy, and I, Janisha Prissy, consecrate my life for you. And from today, I am willing to be the slave of your love, the victim of your burning desires and passion. Bless my parents, Gerald and Anthony Lara, grandparents, Christina and David Raj, Catherine and Nate Doré, all the family members and all the people in the world with abundance of graces. Let your hands be upon them, and let the light of your face shine upon them. Amen. Jonah Blessy, the daughter of Gerald and Anthony Lara Vicana. Certificate of First Holy Communion and Appreciation. God bless you. Janisa Tracy, the daughter of Gerald and Anthony Lara Vicana. Certificate of First Holy Communion Appreciation. God bless you.
இருப்பார் ஃபாதர் ஜஸ்டின் போலவே. இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணேன், ஃபாதர் இந்த மாதிரி எங்களுக்கு மாஸ் கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு. அவர் உடனே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ட்டு எங்களுக்காக வந்து மாஸ் இன்னைக்கு நிறைவேற்றி வச்சிருக்காரு. அவருக்கும் எங்களது நன்றிகள். And fathers who are presented here, மற்றும் பங்கு மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள். தேங்க்யூ. Dear family, friends and loved ones, from the depth of our heart, we would like to express our sincere gratitude for your presence, love and blessings during this auspicious day. Your support made this occasion even more meaningful, and we truly feel blessed to have such wonderful people in our lives. A special thanks to Sister Auntie for her invaluable guidance and patience in helping us practice the Mass readings and proceedings of the Mass. I am deeply grateful for your unwavering support. Once again, thank you for being a part of this special day and for showing us with your love and prayers. With love and gratitude, Jonah Blessy and Jenicia Crazy. தாயின் கருவினில் தாங்கிக் கொண்டவர், துள்ளும் வயதில் பாதுகாத்தவர், பள்ளி பருவத்தில் கல்வி தந்தவர், நடக்க சொல்லி கற்று தந்தவர். வாலிபம் என் வாலிபம், பரிசுத்தாவி கிருபையாலே நிறைந்த வாலிபம், ஆனந்தம் பேரானந்தம், கல்லூரி வாழ்க்கையில் இயேசு வேண்டும், காலங்கள் யாவிலும் இயேசுவே எனக்கு வேண்டுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. யாரை தேடுவேன், எங்கு ஓடுவேன், என்னை தேடி வந்த தேவனும் நீரே. என்னை கண்டவர், என்னை தொட்டவர், நாளெல்லாம் உம்மை பாடுவேன்.
தேசம் விட்டு தேசம் போக வைத்தவர், பட்டம் பதவி வாங்கி தந்தவர், உலகம் முழுவதும் என்னை பாட வைத்தவர், கல்விமானின் நாவை தந்தவர். நான் என்னாலுமே கிருபை மேல் கிருபை உயர்த்திடுமே, நான் என்னாலுமே கிருபை மேல் கிருபை உயர்த்திடுமே. காலங்கள் யாவிலும் இயேசுவே எனக்கு வேண்டுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. யாரை தேடுவேன், எங்கு ஓடுவேன், என்னை தேடி வந்த தேவனும் நீரே. என்னை கண்டவர், என்னை தொட்டவர், நாளெல்லாம் உம்மை பாடுவேன். இயேசு நாமமே என் உள்ளம் சொன்னதே, நித்தம் நித்தம் உம்மையே என்றுமே பாடுவேன். நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு
என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீ, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீ. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள்